வணக்கண்ணா. வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேருண்ணா? மஞ்சு. உங்களுக்கு ஊருண்ணா? அஞ்சேட்டி. நான் இந்த மாடு எத்தனை வருஷமா நான் வச்சுருக்கீங்க? இந்த மாடு நான் 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. இது என்ன மாதிரி பண்டிகை நான் யூஸ் போடுறீங்க? கண்ணுக்குட்டியில வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் தெருவில் தான் போட்டேன். போன தெருவில் ஃபர்ஸ்ட் தெருவில் 3வது பிரைஸ் 5வது பிரைஸ். எந்த தெருவில் போனாலும் 10க்குள்ள 15 முன்ன பின்ன பிரைஸ் அடிச்சிருந்துச்சு. இப்ப பசங்களுக்கோசரம் அத்து பண்டிகை மாடு இல்லன்றதுக்கோசரம் அத்து பண்டிகைக்கு மாடு இதை அப்படியே அத்து பண்டிகைக்கு இறக்கிட்டேன். தெருவில் போட்டாலும் ஓடும், அத்து பண்டிகை போட்டாலும் ஓடும். தெருவில் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா போகும். 10க்குள்ள பிரைஸ் அடிக்கும். பசங்களுக்கோசரம் மட்டும்தான் இப்ப அத்து பண்டிகைக்கு மாடு இறக்கிருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரைஸ் பண்டிகையிலும் விடுறீங்க, இப்போ அத்து பண்டிகையிலும் விடுறீங்க. 2 பண்டிகையிலும் என்ன மாதிரி பேர் சொல்லி விடுவீங்க? பிரைஸ் பண்டிகையில அஞ்சட்டி தெனாவேட்டன்னு விடுவேன். அத்து பண்டிகையில அஞ்சட்டி அடங்காதவன்னு விடுவேன். அஞ்சட்டி அடங்காதவன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரைஸ்ல ஓடி இருக்கு, அதுலயும் ஓடி இருக்கு. பிரைஸ்ல எத்தனை பண்டிகை போட்டிருப்பீங்க, இப்போ அதுல எத்தனை பண்டிகை போட்டிருக்கீங்க? ஏறக்குறைய ஒரு 40 தெரு போட்டிருக்கேன். 40 தெரு. இப்போ அத்து பண்டிகையில இந்த வருஷம் மொத்தம் தான் ஒரு 7-8 பண்டிகை போட்டிருக்கேன். போட்ட பண்டிகை எல்லாம் மாச பண்டிகை பண்ணுது. எங்களுக்கு எல்லாம் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. இவ்வளவு காரணம் நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு மாடு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு தெருவில் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் இப்போ அதுக்கு இந்த வருஷம் தான் கொண்டு வரீங்க. தெருவில் என்ன மாதிரி பேர் எடுத்தீங்க? இப்போ இந்த வருஷத்துல எப்படி ரீச் ஆயிருக்குது? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது அத்து பண்டிகை தான். அது அத்து பண்டிகையில நல்லா ஸ்பீடா போறதுனால நம்ம எடுத்துட்டு போய் தெருவில் போடலாமே, பிரைஸ் வாங்குற ஐடியா இருக்கு. பிரைஸ்ல போட்டா நல்லா போவோம். போட்ட உடனே அதுல நல்லா ரீச் ஆயிடுச்சு. நம்ம நேமும் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அதனால அதுக்கும் போடுறேன், தெருவுக்கும் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அத்து பண்டிகை இருந்தா கூட இப்ப நிறைய மாடு இருக்கிறது தெரு மாடு தான். அந்த அத்து பண்டிகை மாடு விடக்கூடாதுன்றதுக்கோசரம் அத்து பண்டிகை மாடு அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அத்து மாடும் விடக்கூடாது, அத்து மாடு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அப்படியே அதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ தெருவில் ஓடி இருக்குன்னு சொன்னீங்க. எந்தெந்த ஊர்ல விட்டுருக்கீங்க, என்ன மாதிரி எந்தெந்த ஊர்ல பிரைஸ் வாங்கியிருக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், இது ஃபுல்லும் வேலூர் வரைக்கும் நம்ம மாடு போயிருக்கு. இந்த மாடோட இன்னொரு மாடு இருக்கு. அந்த மாடு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். அதுதான் தெருவில் ஃபுல் ரீச் ஆனது. அதுதான் நம்மளுக்கு இவ்வளவு வரைக்கும் பேரு அடங்காதவன்ற மாடு உள்ள இருக்கு. அந்த மாடு தான். அதனால இது அப்படியே அத்து பண்டிகைக்கும் தெருவுக்கும் ரெண்டும் எல்லா மாடுமே ஓடும். இதுலயும் ஓடும், அதுலயும் ஓடும். தெரு பண்டிகையில எந்த பண்டிகையில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனீங்க, எப்படி ரீச் ஆனீங்க? நான் முன்ன பழைய மாடு ஒண்ணு இருக்கு. அது போய் போட்ட உடனே ஒரு 15வது 16வது அடிச்சிட்டு இருந்தேன். லாஸ்டா இப்ப வெள்ளக்கூட்டலன்ற தெருவுல 2வது பிரைஸ் அடிச்சேன், 80,000. அந்த மாடு உள்ள இருக்கு. இதுவும் போட்ட தெருவுல எல்லாம் 10க்குள்ள பிரைஸ் அடிக்கும். இருந்தாலும் அத்து பண்டிகையும் தெருவுல ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் அத்து பண்டிகை வந்தீங்க. அத்து பண்டிகை வந்தானே உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மாடு சேலஞ்ச் பண்ணி விட்டீங்க. 3 ரவுண்ட் விட்டு பாஸ் ஆயிடுச்சு. இது மாட்டுக்காரங்க மத்தியில, புல்கச்சர் மத்தியில உங்களுக்கு எப்படி பேர் வந்திருக்கு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மாடு போதன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ். அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் அது மேல கட்டலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அதனால கட்டுறோம், என்ன வேணாலும் கட்டுறோம். இப்ப இடையில கட்டக்கூடாதுன்றதுனால நம்ம வெளியே விடும் போது மாடு சேலஞ்ச் எதுவும் பண்ணல. நம்ம ஊரன்றதுனால நம்ம செஞ்சு இங்க சேலஞ்ச் கட்டி விட்டோம் மாடு. இதுல ஒண்ணும் இல்ல, நல்ல ஒரு தான். அதே மாதிரி கண்ணி பண்றோம். அதே மாதிரி திருப்பம் ஓப்பனா விடலான்னு சொன்னா விடுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுவும் அது சங்கத்துல எப்படி செயல்படுறாங்களோ அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி விடுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 7 பண்டிகை போட்டுருந்தீங்க. அத்து பண்டிகைல உங்களுக்கு நல்ல பேர் எடுத்த ஊர் எந்தெந்த ஊர்னா? ஃபர்ஸ்ட் சேனமா போட்டோம், அதுல டாப் பண்டிகை. அதுக்கு விட்டு அஞ்சடி போட்டோம். டாப்பா பண்ணதானே 2 பண்டிகைல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்புறம் கண்டினியூ அதே மாதிரி மாமூலா பண்டிகை பண்ணோம், ஒன்னும் பிரச்சனை. அதே மாதிரி கண்டினியூ பிராண்டடா போயிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ 7 பண்டிகை போட்டேன்றீங்க, நல்லா ஒரு ஆளுக்கு ரீச் ஆயிருக்கீங்க. இப்போ புல்கச்சரு, மாட்டுக்காரங்க, ஆடியன்ஸ், இவங்க மத்தியில உங்களுக்கு என்ன மாதிரி பேர் வந்திருக்கு? பேர் சொல்லி அங்க மாடு விடும்போது எதிர்பார்ப்பாங்க, அஞ்சட்டி அடங்காத மாடு வருமா, எப்படி போகணும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பண்டிகை பண்ணுது. அந்த ஆர்வத்தினால இன்னும் நல்லா பண்றோம், இன்னும் நல்லா செய்யறோம். இதுக்கு முன்னாடி இன்னும் 1 மாடு 2 மாடுன்றது இன்னும் 2 மாடு 3 மாடு எக்ஸ்ட்ரா பண்ணி மாடு விட போறேன். 1 மாடு 2 மாடுன்றது இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி மாடு விட போறேன். அந்த அவங்க கொடுக்குற ஓப்பு தான் நம்ம மாடுறதுக்கு அந்த எனர்ஜி வரும் போது நம்ம ஜாலியா இன்னும் நல்லா பண்ணலாமே, இன்னும் நல்லா விடலாமே, அந்த மாதிரி ஒரு குஷி வருது. ஆனா இப்ப பசங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு மாடு வர்றதுல? எனக்கு முழு சப்போர்ட் எங்க பசங்க தான். நான் கூட மாடை பார்க்க மாட்டேன், மாடு ரெடி, நான் மாடு கூட ரெடி பண்ண மாட்டேன். எல்லாமே பண்டிகை போதனா பசங்க 5 மணிக்கே வந்து ரெடி பண்ணி எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. மெயின் எல்லாமே இந்த அளவுக்கு ஆகுறது காரணம் என் பசங்க தான். ஒரு 100 பசங்க இருக்காங்க, அந்த பசங்க தான் எனக்கு மெயின் காரணமே. இவ்வளவுக்கு நான் வளர்றதுக்கு காரணமே எங்க பசங்க தான். நான் இந்த மாடு வீட்டுல எப்படின்னா பண்டிகையில் போனேன் எப்படின்னா
வீட்டுல வந்து யாருமே எதுவுமே பண்ணாது, யாரு வேணுமானா புடிச்சுக்கலாம். பண்டிகையில போனா கொஞ்சம் அங்க விடும்போது மட்டும் ஓவர் ரேஸ் ஆகும். அந்த இடத்துக்கு அந்த மாதிரி போனாதான் அது அந்த மாதிரி பண்டிகை பண்ண முடியும். இங்க இருக்கிற வரைக்கும் எந்த எல்லாமே சைலண்ட், யாரு வேணாலும் புடிச்சுக்கலாம் மாடு. அது ஒண்ணு புரியல. பண்டிகையில போன மட்டும் கொஞ்சம் ரேஸா அங்க விடுற இடத்துல மட்டும், மத்தபடி வெளியே வந்தா ஒருத்தர் புடிச்சுக்கலாம். எங்க போனாலும் ஒரு பிரச்சனை இல்ல. விடுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு 10 பேர் வேணும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே தேவையில்லை. நான் இப்ப வர 2026 அத்து பண்டிகை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க? என்ன மாதிரி பண்டிகை பண்ணலாம்னு இருக்கீங்க? அடுத்த வருஷம் இதுக்கு பொறுத்த வரைக்கும் பிபி போடலான்னு இருக்கிறேன். 2 ரவுண்ட் பிபி, ஒரே ஒரு ரவுண்ட் தடுப்பு போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் முயற்சியா நெக்ஸ்ட் பண்டிகை எது நடந்தாலும் நெக்ஸ்ட் பிபில தான் வரும் மாடு. பிபி தான். அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறீங்களா? அதுக்கு ட்ரைனிங் கண்டிப்பா அது வந்துரும். இப்ப ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ அடுத்த பண்டிகை எதானாலும் பிபில தான் போடுறதே மாடு. நெக்ஸ்ட் பண்டிகை எது போட்டாலும் பிபில தான் மாடே போடுறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா மாடு பேன்ஸ்க்கோசரம் என்னன்னா சொல்ல வரீங்க? மாடு விடுறது, மாடு வச்சிருக்கிறது எல்லாம் பிளான்ஸ் கொடுக்குற ஆதரவுனாலதான். எல்லாருமே எல்லா ஊர்லயும் வேலூர், வாணியம்பாடி, நம்ம டோட்டல் நம்ம லோக்கல் பசங்க எல்லாருமே நம்ம ஆதரவு கொடுக்கறதுனாலதான். பிளஸ் நீங்க உங்க மாதிரி ஆளுங்க ஆதரவு கொடுக்கறதுனாலதான் எங்களுக்கு இன்னும் வேற இன்னும் எக்ஸ்ட்ரா படுத்தலாம், இன்னும் நல்லா விடலாம். எல்லாமே இந்த பிளான்ஸ் கொடுக்குற ஆதரவுனால தான். எல்லா பிளான்ஸ் ஆதரவும் எங்களுக்கு மேல இருந்தா மட்டும்தான் நாங்க எடுத்து வந்து மாடு விட முடியும், அதை சிறப்பா பண்ண முடியும்.